தமிழகத்தில் எலெக்ஷன் குறித்து கூட்டணி குறித்தும் பரபரப்பாக பேசப்படுற சூழ்நிலையில் இந்த பாமக உள்ள ராமதாஸ், அப்புறம் அன்புமணி, வைகோ, துரை வைகோ இவங்களுடைய வாரிசுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை எப்படி சார்? நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு கட்சி பிரச்சனைன்ட்டு. அதனால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா? அதனால் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் மின்தடை அடிக்கடி ஏற்படுது, அதனால் அரிசி பருப்பு விலை ஏறுது, தண்ணீர் தட்டுப்பாடு அதனால தான் வருது அப்படின்னா அது ஒரு கட்சி பிரச்சனை. எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை? எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை சொல்லு. அதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஏதோ காவிரி நதிநீர் உரிமை மாதிரி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அதனால் பிரச்சனை அதை அவங்க பேசி அழகாக சரி பண்ணுவாங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது பண்பாடற்ற செயல். வேறு ஏதாவது கட்சி தலைவர் வந்து எங்களுடைய தொலைபேசி உரையாடல் எல்லாம் திமுக அரசால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒட்டு கேட்கறது நியாயமா இல்லை அப்படி சாத்தியம்? என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கி தான் அதை பார்க்குறாங்க. அவருக்கு என்னது 20 வருஷமாக கேட்குறாங்க. இது அது உங்களுக்கு தெரியும். இந்திய அளவில் 50 தலைவர்களில் ஒருவராக நான் இருந்த ஓட்டு கேட்கப்படுறதில்ல. தமிழ்நாட்டில் என்னோடதெல்லாம் மிக ரொம்ப நாளாக கேட்கப்படுது. அதில் இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க இதை நல்லா என் தம்பி அண்ணன் நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணிட்டு விட்டேன். உன்னோட எங்கடா பேசுகிறேன், பதிவு பண்ணுற அதிகாரியோட தான் நான் பேசுகிறதெல்லாம் நான் சொன்னது இல்லை. அது பதிவு பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு அநாகரிகமானதான். இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை. அது எது ஒன்றையும் பதிவு பண்ணுவாங்க. சார், அமித்ஷா வந்து போன பிறகு கூட்டணி ஆட்சியா இல்லை கூட்டணி கட்சிகளோட ஆட்சியா அப்படின்றதுல ரெண்டு பேருக்குமே மாறி மாறி கருத்துக்கள். எங்களுக்கு வேண்டியது கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு வேண்டியது நல்லாட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, நாட்டுக்கும் மக்களுக்கும் வேண்டிய விரும்பிய ஆட்சி. அது ஏதாவது இருக்கா சொல்லு. நான் சொல்றது நல்ல ஆட்சி. நான் சொல்றது நல்ல ஆட்சி. இது ரொம்ப ஒரு கேள்வியை ஒரு பரீட்சையில் ஒரு தேர்வில் கேட்டு விட்டுறணும். அதுக்கு பதில் எழுதியாச்சுன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் அது எரிச்சலாயிருது.